ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வெல்ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்டில் டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் என்ன டைப் ஆஃப் ஒர்க் வருதுங்கிற ஒரு லைவ் வீடியோன்னு நம்ம இதில் பார்ப்போம். இது வந்து ஒரு இன்சுலேட்டர், அதாவது நீங்கள் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் யூட்டிலிட்டி போர்ட்ஸ் சம்மந்தமாக உங்களை சீக்மெண்ட் பண்ண சொல்லுவாங்க. இது சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். வெல்ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் அதில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் வெப்சைட்டில் ஒரு மெயினான கான்செப்ட் இருக்கு என்னன்னு சொன்னால், இது சில விஷயங்களை நம்ம கிளாஸில் தான் படிப்போம். சில விஷயங்களை மட்டும் நான் மனது சொல்கிறேன். என்னென்னா, இங்கே வந்து ஒர்க் பண்ணுறதும் நாங்கள் அந்த ஒர்க்கை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறது நம்மளாக தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஜாப்ல வந்து உங்களுக்கு அந்த யூட்டிலிட்டி போர்ட்ஸில் இருக்கிற சில ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட் வந்து உங்களை செக்மெண்ட் பண்ணி தர சொல்லுவாங்க. நீங்கள் பாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, இது நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணலாம், பட் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட். இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இன்னொரு ஒர்க் ஒன்று அப்கிரேட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து சில $1000க்கு $9 சம்திங் பே பண்ணுவாங்க. பட் இன்னொரு ஜாப் வரும். எப்படின்னு சொன்னால், எப்படி சீக்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து சரியா பிள்ளையான்னு வெரிஃபை பண்ணவும் இவங்ககிட்ட கேட்பாங்க. ஓகே, அப்போ ஒர்க் பண்ணுறது நாங்கள், அந்த ஒர்க்கை வெரிஃபிகேஷன் பண்ணுறது நாங்கள். ஸோ உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் அமௌண்ட் கூட இருக்குன்னு சொன்னால் ஒர்க்கும் கூட இருக்குமா? நீங்கள் சும்மா சாதாரணமாக அந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, மெஜிக்கல் வைஸான ஆன்லைன் மணி மேக்கிங் எதிர்பார்க்குறது இப்படி இல்லாமல் ரியலாக ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது எதிர்பார்க்குறது எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்குமா? ஸோ இது சம்மந்தமான முழுமையான ஏ டு செட் கைடன்ஸை வந்து நாங்கள் கிளாஸ் வைஸாக அரேஞ்ச் பண்ணி டீச் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் டேட்டா கலெக்ஷன் டைப் ஆஃப் ஜாப்ஸ் மட்டும் இல்லை. இதில் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது, ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர்னு சொல்லி எல்லாமே ஒர்க்கிங் மெட்டீரியல் தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதில் மணி மேக் பண்ணுறாங்க. எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ஜாப்ஸ் எடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறதா பாருங்கள். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் $22 கேம் செக் பண்ணிட்டு ஒன் பண்ணிக்காரு. இவர் ஃபேஸ் வித்ரோல் ரிசீவ் பண்ணிக்கிறது. இது வந்து சர்வே அவைலபிலிட்டி ஸ்ரீலங்கன் அக்கௌண்ட்டுக்கு. இதில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில் இருக்கிறாங்க. டெய்லி இவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க. பாருங்கள், போனஸ் பே பண்ணுறாங்க. டெய்லி ஏர்னிங்ஸுக்கு போனஸ், டெய்லி ஏர்னிங்ஸுக்கு போனஸ். பாருங்கள், $28 ஏர்ன் பண்ணவருக்கு $6 போனஸ். இந்தியாவில் $23 ஏர்ன் பண்ணவருக்கு $1 போனஸ். இவர் வந்து தேர்ட் பே அவுட் எடுத்திருக்கிறாரு. இது வந்து ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜ் சேல்ஸில் $6 $5 ஏர்ன் பண்ணிருக்காரு. இது 1,15,000 ஏர்ன் பண்ணிருக்காரு. செகண்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு ஸ்ரீலங்காவிலேருந்து. ஃபேஸ்ட் மொபைல் ஏர்னிங் டோட்டல் $300. ஸோ இதில் வந்து இந்தியா, துபாய், கட்டார், சவுதியில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா $102க்கு $31 போனஸ். $102 ஏர்ன் பண்ணிருக்காரு, அதுக்கு $31 போனஸ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்காங்க. இது சர்வே கம்ப்ளீட் பண்ணது, இமேஜ் ஃபர்ஸ்ட் டைம் செல் பண்ணது, ஒரு மாதம் 1,40,000. இப்படி வந்து 2,940க்கு மேலே ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே ரியல் ப்ரூஃப்ஸாக நீங்கள் வந்து சரியாக யோசிச்சு நீங்கள் சரியாக ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. இது எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கிறது இல்லை. எந்த ஷார்ட் கட் மாரியும் இல்லை. எந்த ஒரு ஃபேக் கேரண்டிஸும் இல்லை. நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் டெடிகேஷனாக இருந்து கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சரி. மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் பிகினர்ஸாக. ஸோ யாரெல்லாம் பொறுமையாக இருந்து இதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். எல்லாமே ஜென்யூன் வெப்சைட். நீங்கள் லக்கோ ஃபேக்கோ எந்த ஒரு இதுவும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வந்து சரியான கைடன்ஸை நீங்கள் சரியாக இது பண்ணீங்கன்னா சரி. நிறைய பேர் ஐடி நாலேஜ் இல்லாமல், எஜுகேஷன் நாலேஜ் இல்லாமல் கிரேட் 10 படிச்சுட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களுக்கே இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி கொள்ளலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல் பேஸ்ட் ஒர்க் தான். நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் தேவையில்லை. கன்சிஸ்டண்டான எஃபர்ட் போட்டிங்கன்னா சரி. டிகிரி இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி எதுவுமே தேவையில்லை. உங்களோட கையில் மொபைல் மட்டுமே இருந்தால் போதும். வீட்டுக்கே இருந்து எந்த காலநிலைனாலும் சரி, நீங்கள் வெயிலோ மழையோ எந்த காலநிலை வீட்டுக்கு இருந்து மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கான்செப்ட் வந்து இதுக்கு தான் இருக்குது. ஸோ நான் 5 இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கேன். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ் வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் தாராளமாக இதில் பெர்ஃபார்ம் பண்ணலாம். 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு இது நான் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். மொபைல் ஃப்ரெண்ட்லி ஒர்க் தானே. 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மெத்தட். ஸோ இதில் வந்து டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி அப்டேட்ஸ் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் உங்களுக்கு பழைய ப்ரூஃப்ஸும் இருக்குது. மாதிரி செக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் உள்ளவங்களோட ஏர்னிங்ஸ் ஷேர் பண்ணிக்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சர்வேங்கிறது என்னென்னா ஒரு ப்ராடக்ட். நான் உங்கள்கிட்ட லிஸ்ட் காட்டினேன். இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங் லிஸ்ட். இது என்னென்னா இந்த வெப்சைட் தான் அது. இதில் கேம் செக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், நீங்கள் டாஸ்க் செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் சர்வேங்கிற ஒரு கான்செப்ட் என்ன, ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டை அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி பிஎல்ஆர்னா ப்ரைவேட் லைசன்ஸ் உள்ள பிஎல்ஆர் கலெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் $1.49 $1.5 அப்படி தான் வரும்.
அன்லிமிட்டட் எக்ஸஸா இந்த பிடிஎஃப்ல நாங்கள் எந்த ஒரு காப்பிரைட் எலிமெண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா இதை நீங்கள் ரீசெல் பண்ணலாம். உங்களோட பர்சனல் அஃபிலியேட் லிங்க்ஸ் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இதை கிவ் அவே கொடுக்கலாம். அப்படி நீங்கள் இதில் எந்தத்துக்கும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். வைடி ஜாப்ஸில் ஏர்ன் பண்ணுறது, ரைட்டிங் ஜாப்ல ஏர்ன் பண்ணுறது, நீங்கள் ChatGPT ப்ராம்ப்ட் மூலமாக ஏர்ன் பண்ணுறது, ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணுறது, அதே மாதிரி லோகோ டிசைனில் மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸ் என்னென்ன லோ காம்படிஷன் அமேசான் KDP என்ன ஃப்ரீலான்ஸ் சர்வீஸ் என்ன இது பண்ணுறது, டெம்ப்ளேட் செல் பண்ணுறது, ப்ளொக்கர் அண்ட் கூகுள் அட்சன்ஸ் கைடு வந்து அதே மாதிரி ரைட்டிங் சர்வீஸை freelancer.comல எப்படி இது பண்ணுறது, டொமைன் ஃபிலிப்பிங்கோடு சொன்னால் என்ன, கெப்கட் மணி மேக்கிங் கன்செப்ட், பிகினர் கைடு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அது எப்படி மணி மேக் பண்ணுறது, SEO கிளக்ஸ்ன்னு சொன்னால் அதோட கன்செப்ட், இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் கைடு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தேவையானாக்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோஸும் நான் இது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. 5+ இயர்ஸ் பிஸ்னஸ்ல இருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங். டே 1லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம் ஃபுல் டைமில் ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட் எல்லாமே இங்கே ஜாயின் பண்ணால் ஒர்க் கிடைக்குமா ஏர்ன் பண்ணாமாங்க எந்த டவுட்டும் தேவை. வாட்ஸ்அப் கான்டாக்ட் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த டெலிகிராம் எக்ஸஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஷேர் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டெலிகிராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்குது. கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு நீங்கள் இதில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அன்லிமிட்டட் PDF எக்ஸஸ், அதே மாதிரி மொபைல் ஒர்க் ஏர்னிங்ஸ், கிராவிட்டி ரைட் ஒரு டூல் ஒன்று இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் எக்ஸஸ், வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது. கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கோர்சஸை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிசிப்ட் அனுப்பிங்கன்னா நான் அடுத்த கைன் வாட்ஸ்அப்புக்கு இது பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கிரிப்டோ அல்லது வந்து டிரெக்ட் பேமெண்ட், அந்த பயனியர் ரிஸ்க் இதன் மூலமாக நீங்கள் பே பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் இது டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்கள், அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக டீட்டெயில் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங் பாடநெறிகளுக்கு காணப்படும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. பயோவில் நான் இதில் டெலிகிராம் எக்ஸஸ் கண்டெக்ட்லாம் ஷேர் பண்ணிக்க அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் கூகுளில் வந்துட்டு வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணாலும் எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இங்கேயும் செக் பண்ணிக்கொள்ளலாம். இமேஜஸில் ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸர்ட்டு நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் விரிவு பண்ணிட்டு ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு கைட் தேவைன்னு சொல்கிறார்கள் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றபடி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் ஃப்ரீயாக தேடி படிக்கிறதுனால நீங்கள் தாராளமாக தேடி படிச்சுக்கொள்ளலாம். எந்த ஒரு இஷ்யூவும் இல்லையா? ஓகே, ரைட். ஸோ நம்ம இந்த வீடியோ சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட யூட்டிலிட்டி போல் ஒன்று தருவாங்க. இந்த யூட்டிலிட்டி போல் இமேஜா, ஓகே, யூட்டிலிட்டி போல்னா போஸ்ட் சொல்லுவாங்களே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு இன்சுலேட்டர், ஸோ இது சம்மந்தமான knowledge இருக்கிறாங்களுக்கு தாராளமாக இது ஈஸியாக இருக்கும். அப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் வரும். அதே மாதிரி கட் அவுட், லைட்டிங் அரஸ்டர், அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர், க்ரோஸ் ஆர்ம், ஸ்ட்ரீட் லைட் அண்ட் ஏரியா லைட் இப்படின்னு சொல்லி வெரைட்டி ஆஃப் இது வரும். அதை வந்து உங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு சீக்மெண்ட் பண்ணி தர சொல்கிறாங்க. ஸோ இங்கே சீக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இன்சுலேட்டர்னு அவங்களுக்கு பாருங்கள் என்னென்னு சொல்கிறாங்க. இந்த இன்சுலேட்டர், இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர், ஓகே, இது எந்த வியூவில் வருதுன்னு பாருங்கள், லைட்டிங் அரஸ்டர், அதே மாதிரி கட் அவுட். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு இமேஜஸ்லையும் சொல்கிறாங்க. அதை வந்து நீங்கள் சீக்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த ஒர்க்கில் ஒரு பியூட்டி என்னென்னு சொன்னால் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகல உங்களுக்கு கைடன்ஸை இவங்க தந்துடுவாங்க. இப்போ என்னென்னா இதில் வந்து நானும் வந்து இதில் கைடன்ஸை வச்சு தான் நல்லா இருப்பேன். இப்போ இது புது ஜாப்பை நாங்கள் எப்படி இது பண்ணுறேன், ஆல்ரெடி கண்டினியூஸாக வார ஜாப்புக்கு நம்ம ஒரு கைடனோட வீடியோவாக போடுவோம். ஆனால் இந்த புதுசாக வார ஜாப்பை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய கைடன்ஸ் நாங்கள் எப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்போ இது என்னன்னு சொன்னால் நீங்கள் அந்த கைடன்ஸ் கூட தான் வரணும். இப்போ நம்ம கிளாஸில் அந்த கைடன்ஸை தான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். So this job required extreme attention to detail and your submission must be 100% perfect. You will be not get paid. அதாவது நீங்கள் 100% யூனிக்காக தான் செய்யணும். இவங்க வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னால் பே பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரீமி அட்டென்ஷன் சொல்கிறாங்க தானே, இது என்ன விஷயம்னா இந்த ஒர்க்கை கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸான ஒரு இது வந்து போடணும். அதுக்கு பேமெண்ட் வந்து கூடங்கிறதால கொஞ்சம் இது பண்ணுறாங்க. பிஃபோர் லேபிளிங் அண்ட் ஆப்ஜெக்ட் யூ மஸ்ட் ஜூம் இன், அதாவது டூல்ஸ் எல்லாமே தந்திருக்கிறாங்க. ஓகே, இதை நீங்கள் மொபைலில் நான் ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள். பட் வந்து மொபைலை விட நீங்கள் கம்ப்யூட்டரில் பெர்ஃபார்ம் பண்ணுறது ஈஸியாக. புக்ஸ் போடுறது தான் நான் சரியாக புக்ஸ் போடணும். ஸோ ஜூம் பண்ணுறேன், ஃபிட் பண்ணுறேன், பெயிண்ட் பண்ணுறேன், ட்ரோ பண்ணுறேன், எல்லாமே இது பண்ணிடும். பட் ஆனால் ட்ரோ பண்ணுறதுக்கு அங்கேயே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். பவுண்டிங் புக்ஸ் மஸ்ட் பி டைட்டாக புக்ஸ் போடணுமா, என்ன இவங்க ஏதாவது அவங்களுக்கு தேவையான ஒரு இதுக்காக தான் இது பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஸ்பேஸ் விடாமல் டைட்டாக புக்ஸ் போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டேட்டாவில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ரிமெம்பர் டு சேஞ்ச் த லேபிள் அஸ் நீட் டிபெண்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் யூ ஆர் பாக்ஸிங். ஓகே, இதை நீங்கள் என்னென்னா கிளிக் த லேபிள் அண்ட் ரைட் சைட் ஒன் டே ஸ்கிரீன். அதாவது இப்போ நீங்கள் ஒரு லேபிள் ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது உரிய இடத்துக்கு போகும். அதுலேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். இன்சுலேட்டர் சப்போர்ட் பவர் லைன்ஸ் இப்போ ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இப்போ வந்து
இப்போ நம்ம சொன்னதாமே 7 சீக்மெண்ட் சொன்னதானே. இப்போ பாருங்க இந்த கைடன்ஸை பாருங்கடா. நான் உங்களுக்கு சொல்ற மெயினான விஷயம் என்னன்னா, இதுல இப்போ நீங்க எங்களோட கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இல்லை. நீங்க என்ன செய்யலாம்னா நீங்க எங்கேயும் தேடி எப்படியும் படிச்சு கொள்ளலாம், நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனா இவங்க ப்ரொவைட் பண்ற கைடன்ஸ் வந்து எப்படி நீட்டா இருக்குன்னு பாருங்க. நான் இது எதுக்காக சொல்றேன்னா, இந்த வெப்சைட்ஸ் வந்து அப்படி உங்களை ட்ரீட் பண்ணுது. இல்லை நீ பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த ஜாப்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குன்னு சொன்னா இதை விட ஈஸியான ஜாப்ஸ் எல்லாமே இருக்கு. லோகோ இல்லையான்னு பாக்குறது, லோகோக்கு பாக்ஸ் பண்றது, இப்படியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு. அதுலாம் பாத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க எப்படின்னா, ஒரு நாளைக்கு $20-30 சம்டைம்ஸ் சில ஜாப்ஸ் வரும். ஒரு நாளைக்கு $100 பண்றாங்களும் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஜாப் எதிர்பார்த்து எந்த ஒரு எமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்ல. வீட்டுக்கு இருந்தே மொபைல்ல மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னா, அதுல அத இப்ப தேவை உள்ள ஆட்கள் இருக்காங்களே, இப்ப நிறைய பேர் இத பார்த்துட்டு அப்படி இது ஏர்னிங் இப்படி இது அப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம், இப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, இது செய்வாங்க. ஆனாலும் நம்ம எதுக்காக இந்த கிளாஸ் நம்ம இது பண்றோம்னு சொன்னா, தேவை உள்ள ஆட்களுக்கு இருக்கு. ₹1000 தேவை உள்ளாக்களும் இதுல இருக்கிறாங்க. ஒரு மாசத்துக்கு ₹1000 நீங்க ஒரு வருஷத்துக்கு எப்படினாலும் சரி, நம்ம இந்த 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 மணி மேக் பண்ற தான் நாங்க பார்க்க போறோம். ஓகே, ரிஸ்க் இல்லாத விஷயம். ஓகேயா? ரைட். அப்படி இல்ல. நிறைய பிள்ளைகள் ஒரு மாசம் ₹40,000 பண்ற பிள்ளைகள்லாம் இருக்கு. யூஸ் பண்ற ட்ரிக்ஸ்லாம் இருக்கா விஷயம். ஓகே, ரைட். இப்ப இதுல ஒவ்வொன்னா சொல்ல போறாங்க. இன்சுலேட்டர்னா என்ன? கட் அவுட்னா என்ன? லைட்னிங் அரஸ்ட்னா என்ன? டிரான்ஸ்ஃபார்மர்னா என்ன? குரோசாம்னா என்ன? இத உங்களுக்கு கிளீனா சொல்ல போறாங்க. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இவங்க சொல்ற இன்சுலேட்டர்னா என்ன? இது என்னன்னா சப்போர்ட் பவர். நீங்க இங்க பார்த்தீங்கன்னா விளங்கும். நீங்க விலங்குதா பாக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்சுலேட்டர் இதை நீங்க பார்த்துருப்பீங்க. இன்சுலேட்டர் இதெல்லாம் இன்சுலேட்டர் இப்படித்தான் வருமா? ஓகே, இது ஃபிக்ஸ்டா இருக்கிறது. என்ன சொல்றாங்க? ஃபிக்ஸ்டா இருக்கிறது. இது என்னவா? ஸ்பூல் ஒரு சொல்லி கான்செப்ட். அந்த சைட்ல இது பண்றது. இது வந்து மேலே இருக்கிறது. இது வந்து சைட்ல இது பண்றது. மற்றது வந்து கனெக்ட் பண்றது. ஓகே, இன்சுலேட்டர். ஓகே, ரைட். பாப்போம். சப்போர்ட் பவர் லைன்ஸ். பவர் லைன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ண they are the three kind of insulator: fixed, spool and strain suspension. So note further question after this slide you only need to box a fixed insulator. இப்போ இதுக்கு வந்து நீங்க ஃபிக்ஸ்டா இருக்கிற இன்சுலேட்டருக்கு மட்டும் பாக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ்ட் இன்சுலேட்டர் அட்ரிபியூட்ஸ் பாருங்களா. ஒர்க் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபிளெக்சிபிளா தந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்றேன். solidly mounted to the pole. அதே மாதிரி இன்சுலேட்டர்ஸ் mounted on the top of a cross arm are usually fixed. How to box each fixed insulator individually. Stop the box at the surface where the insulator mounted. ஓகே, எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. நீங்க செப்பரேட்டா தான் பாக்ஸ் பண்ணணுமா? இங்க பாருங்களா, இன்சுலேட்டர் லோடு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, ரைட். செப்பரேட்டா நீங்க இன்சுலேட்டருக்கு மட்டும் நீங்க பாக்ஸ் பண்ணா சரி. நம்ம எக்ஸாம்பிள பார்ப்போம். இதுல ஜூம் பண்ணலாம் பாருங்க. ஜூம் பண்ணலாம். ஸோ இந்த இருக்குது. இதான் இன்சுலேட்டர். இதுக்கு நான் பாக்ஸ் பண்ண போறேன். இதுக்கு அட் பாக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா சரி. ஸோ பாருங்க, இந்த 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 கோர்னர்ல இது பண்ணீங்கன்னா இது வந்து இதாகும். ஸோ சென்டர்ல பிடிச்சிங்கன்னு சொன்னா இது வந்து மூவ் ஆகும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்றது. இந்த இந்த டொட் லைன் இருக்கே, இதை அட்ஜஸ்ட் பண்றது. உங்களால சரியா பார்க்க இயலும் சொன்னா நீங்க அழகா கனெக்டா வச்சு இதை பாக்ஸ் பண்ணலாமா? ஓகே, ரைட். ஓகே, டைட்டா பாக்ஸ் பண்ணணும். அதை நீங்க கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா சரி. ஜூம் பண்ணீங்கன்னா டைட் ஆகுதா இல்லையான்னு விளங்கும். இன்சுலேட்டர் பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது நீங்க அரோ பண்ற அரோ நீங்க மேல கீழே அப்படி சைட்ல இது பண்ண நீங்க சும்மா டச் பண்ணி இது பண்ணலாம். ஒன்ஸ் ஓகேன்னு சொன்னா நீங்க அட் லேபிள் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா சரி. இது இன்சுலேட்டர். ஓகே, ரைட். இதுல வந்து இன்சுலேட்டர் மட்டும் தான் டன் பண்ணிருங்க. இப்போ என்னன்னா நான் சப்மிட் பண்ண போறேன். இப்போ நான் சப்மிட் பண்ண போறேன்னு சொன்னா இதுல ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். என்ன கட்டாயம் இந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணணும். என்னன்னா இப்போ இவங்க உங்களுக்கு தாராங்க வந்து குவாலிஃபிகேஷன்னா இந்த ஒர்க் சம்பந்தமா உங்களுக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு. இப்போ இது எப்படின்னு சொன்னா, ஒரு ஜொப்புக்கு நீங்க போறீங்க தானே. ஜொப்புக்கு நீங்க போகும் முதல் உங்கள்ட்ட என்ன செய்வாங்கன்னா ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த எக்ஸாம்ல என்னன்னா காம்படிஷன் இருக்கும். பட் இங்க வந்து காம்படிஷன் இருக்காது. அக்யூரசி லெவல் மட்டுமே இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க 24 ஜாப் தருவா. இதுல நீங்க 18 பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒர்க்கு செய்யலாம். இதுல வந்து கொஞ்சம் பேருக்கு தான் எடுப்போம், கொஞ்சம் பேருக்கு தான் கொடுப்பாங்கிற கான்செப்ட் இல்ல. அது ஒரு பெனிஃபிட். அப்ப நீங்க இது ஒரு பெர்சன்டேஜா வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, 70% 80% பெர்சன்டேஜ். இதை நீங்க 100 பிரிக்கிறீங்கன்னா பெர்சன்டேஜ் வரும். அந்த பெர்சன்டேஜை பீட் பண்ணாத அளவுக்கு நீங்க ஒர்க் பண்ணிட்டு போகணும். எப்ப நீங்க ஹை டாப் லெவல்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ளூட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து சில நெக்லேஷன் வரும். ஓகே, அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை அந்த பிசினஸ் பார்க்கறதுக்கும் புதுசா வாராக்களை அந்த பிசினஸ் பார்க்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை இது காட்டும். ஓகே, இப்ப நம்ம ட்ரைனிங் செய்யறதுனால ட்ரைனிங்ல ஃபெயில் ஆகினாலும் நம்ம திரும்ப ட்ரைனிங் செய்யலாம். அதே ஒர்க் தான் வரும். அது ஒரு பெனிஃபிட்டா வச்சு நீங்க 100% பாஸ் பண்ணணும். அதுக்குரிய கைடும் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சப்மிட் பண்றேன்.
பண்ணோட இங்க ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, இங்க இது கரெக்டா ரோங்கான்னு விவரத்தையே சொல்லுவாங்க. கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுவாங்க, ரோங்னா ரோங்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நீங்க இதை 100% பாஸ் பண்றதுக்கான ஒரு பில்டப்பை உருவாக்கி எடுக்கலாம், ஒரு செட்டப் ஒன்று உருவாக்கி எடுக்கலாம். இதுதான் நீங்க படிக்க வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகே, மணி மேக்கிங்ல நிறைய பேர் இந்த வெப்சைட்ல பர்சனலாக ட்ரை பண்ணிருப்பீங்க, நிறைய இது பண்ணிருப்பீங்க. இதுல நீங்க இந்த அக்யூரசி லெவல் இதை பாஸ் பண்றது கஷ்டமா இருக்கு. ஆனா இதை 100% பாஸ் பண்ணீங்க, நீங்க நல்லா இது பண்ணலாம். அதுக்குரிய ஹை சீக்ரெட் அண்ட் டிப்ஸ் நான் கிளாஸ்ல ஷேர் பண்றேன். அது தாராளமா செக் பண்ணிட்டு நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் போகக்குள்ள இன்னொரு விஷயத்த அவர் சொல்றாரு, என்ன நோட் ஃபார் த கொஸ்டின். இப்படித்தான் இந்த ஒர்க்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு. ஓகே, என்னன்னா உங்களை வந்து பட்டை திட்டி எடுக்கிறாங்க, உங்களை நீங்க சரியான ஒரு ஆளுங்கிறது. ஏன்னா அவங்க உங்களுக்கு ஜொப் தரத்துக்கு ரெடி. ஆனா இந்த ஜொப் தராங்க இந்த ஓவர் நைட்ல ரீச் ஆகணும், இதை நீங்க ஒர்க் பண்ணணும், ஜொப் சும்மா வந்து பார்த்து ஒர்க் இப்படி இல்லாம யார் யாரு ஜெனியூனா சரியான ஒரு நுழையோட ஒர்க் பண்றாங்களோ அவங்க. இது வந்து நீங்க ஒரு ஒர்க் குடுக்குறனாலும் அப்படித்தான் குடுப்பீங்க. இப்ப நீங்க ஒர்க் பண்ண போகல நிறைய பேர் வித்தியாசமெல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனா இவங்க ஒர்க் குடுக்க போகக்குள்ள அவங்களோட காச குடுத்து ஒரு ஆளுக்கு ஒர்க்க குடுக்க போகக்குள்ள அதெல்லாம் அக்யூரேட்டா பார்ப்பாங்க. இதுக்கு எவ்வளவு காசு குடுக்கணும், இந்த வேலை எவ்வளவு அக்யூரஸியா இருக்கணும்னு சொல்லி பார்க்குறாங்களுக்கு அந்த கேள்வி வராது. ஆனா இங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இதுல இங்க வேலை செய்ய போகக்குள்ள மட்டும் அவங்களுக்கு வித்தியாசமாவெல்லாம் வரணும். வேலை குறை இருக்கணும், காசெல்லாம் கூட கிடைக்கணும், சும்மா இருந்துட்டு காசு இருக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஓகேயா? ரைட். ஃபார் த கொஸ்டின் ஆஃப்டர் திஸ் ஸ்லைட் யூ ஒன்லி நீட் டு பாக்ஸ் த ஸ்பூல் இன்சுலேட்டர். Spool insulator attribute a short thick cylinder with a flare ends and usually mounted. நீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இதை நீங்க காப்பி பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு தெரியல டிரான்ஸ்லேட் பண்ணலாம். பட் தயவு செய்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, இதை வச்சு நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இதை தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு தரப்போறேன். இமேஜ் வந்து விஷுவல் வைஸான ஒரு கைடன்ஸ், டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வைஸான ஒரு இது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது சம்மந்தமாக தான் உங்களுக்கு தரப்போறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இன்சுலேட்டர் இதுல எங்க இருக்குங்கிறது நீங்க ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா சரி. ஸோ இங்க இருக்குது, அதை மட்டும் நீங்க புக்ஸ் பண்ணா சரி. ஓகேயா? சரியா? ஸோ அட் பாக்ஸை கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ இது இது 2 இருக்குதுன்னு சொன்னா நீங்க 2யும் பாக்ஸ் பண்ணணுமா? இந்த இருக்குது. ஓகே, இதான் இன்சுலேட்டர். ஓகே, ஜூம் பண்ணுங்க. டைட்டா பாக்ஸ் பண்ணணுமே. அப்ப நீங்க அன்டைட்டா வச்சீங்கன்னு சொன்னா இதுல ஒரு இஷ்யூ ஒண்ணு வரும். அதால டைட்டா வச்சுக்கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். ஓகே, இது என்ன இன்சுலேட்டர். இப்ப இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல இன்னொரு இன்சுலேட்டர் வருதுன்னு சொன்னா டன் குடுத்துட்டு, நீங்க அட் பாக்ஸ் குடுத்துட்டு, நீங்க மத்த இன்சுலேட்டரை நீங்க இது பண்ணுங்க. ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னா அதை டிலீட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. இப்போ இது நம்ம கரெக்டா ரோங்கான்னு பார்க்கறதுக்கு இவங்க கரெக்ட்னா கரெக்ட்னு சொல்லுவாங்க, பிளேனா பிளேன்னு சொல்லுவாங்க. இன்னும் ரோங்குங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இப்படி தான் இது கண்டினியூஸா வரும். நீங்க கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு போறது தான். ஸோ மணி மேக்கிங்ல ஒரு சரியான இடத்துல சரியான பிளேஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணா கட்டாயமா வெல்ஃபேர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க கண்டக்ட் பண்றது எல்லாமே உங்களுக்கு ரியலான வெப்சைட்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி ஒர்க்கும் சரியா தான் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயே நிறைய எக்ஸசைஸ் நான் இது பண்றோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆன்லைன்ல மணி மேக் பண்ற இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, இந்தியா, துபாய், கட்டார் இந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஒரு சரியான மணி மேக்கிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க ரொம்ப சூட்டபிளா இருக்குமா. ஸோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மணி மேக்கிங் சம்பந்தமான நிறைய கிளாஸ் இல்லாமல் வெளியில படிக்கக்கூடிய சில கன்செப்ட்களை நான் ஷேர் பண்றோம். அதுவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.